ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணா ஹோம் கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அன்றாட சமையலில் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் மஞ்சள். இன்னைக்கு வீடியோவில் நாம் மஞ்சள் விதைப்புல இருந்து அறுவடை வரைக்கும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் மஞ்சள், இஞ்சி போன்ற கிழங்கு வகைகளுக்கான மண்கலவை எப்படி தயார் செய்யுதுன்னு பார்ப்போம். அதுக்கு பொதுவாகவே மஞ்சளுக்கும் இஞ்சிக்கும் மண்கலவையில் நம்ம ஒரு பங்கு மணல் சேர்க்க வேண்டியிருக்கும். பாருங்கள், இது நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய மணற்பாங்கான மண். மணற்பாங்கான மண்ணுன்னு சொல்றதை விட மணல் தான், ரொம்பவே நைஸான மணல். நம்ம தோட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு தோணுனதுக்கு அப்புறம் அடியில் வெறும் மணல் தான் வரும். அந்த மண்ணு தான் இது. ரொம்பவே நைஸாக இருக்கு. பார்க்கறதுக்கு உங்களுக்கு மண்ணு மாதிரி தான் தெரியும். ஏன்னா இது நல்லா ஈரமாக இருக்குது. இது காஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது நல்லா தெரியும் மணல்னு. இப்போ நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு, அதனால தான் எல்லாமே ஈரமாக இருக்கு. இதில் இப்போ நம்ம என்னென்ன சேர்க்க போறோம்னா, ஒரு பங்கு மணலுக்கு ஒரு பங்கு சாண எரு, ஒரு பங்கு தோட்டமண் சேர்த்து நம்ம கலவை தயார் பண்ண போறோம். இந்த மண்கலவை மஞ்சளுக்கும் இஞ்சிக்கும் பொதுவான ஒரு மண்கலவை. ரெண்டுத்துக்குமே இதே மாதிரி தான் மண்கலவை தயார் பண்ணணும். இப்போ மண்ணை இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கலந்துருவோம். இது கூடவே ஒரு குறிப்பிட்ட அளவு தேவையான அளவு வேப்பம் புண்ணாக்கும் சேர்த்துக்கணும். அதில் எதுக்காகனா மண்ணில் பூச்சி தாக்கும், வேர் பூச்சி அழுகல் அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுருவோம். ஃப்ரெண்ட்ஸ், மண்கலவை தயாராகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம க்ரோ பேக்கில் மண்ணை ஃபில் பண்ணி நடவு பண்ண வேண்டியதுதான் பாக்கி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் மஞ்சளை இந்த அளவிலான க்ரோ பேக்கில் தான் நடவு பண்ண போகிறேன். இதில் ஒரு கிழங்கு நடவு பண்ணுறதுனா இந்த அளவிலான க்ரோ பேக் சரியாக இருக்கும். இதுலேயே நீங்கள் 2-3 கிழங்கு நடவு பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் அகலமான க்ரோ பேக் எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், க்ரோ பேக்கில் மண்கலவையை நிரப்பும் போது இந்த அளவு நிரப்புனா போதும். இதை விட இன்னும் குறைவாகவே இருக்கணும். நம்ம இப்போ தான் நிரப்பியிருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா கரெக்டான அளவுக்கு வந்துடும். இன்னும் கொஞ்சம் குறைஞ்சி வரும் மண்கலவை. அப்போ சரியா இருக்கும். ஏன்னா நம்ம க்ரோ பேக்கில் செடியை நடவு பண்ணிட்டு மூடாக்கெல்லாம் போடுறதுக்கு அப்போ தான் சரியா இருக்கும். ரொம்ப நிறைய ஃபில் பண்ணிட்டுனாலும் தண்ணி ஊற்றும் போது வேஸ்ட்டாக தான் போகும். தண்ணி எல்லாம் கீழே தண்ணி போகிறதுக்கு கூட இடம் இருக்காது. அப்புறம் இந்த அளவு தான் நம்ம நிரப்பணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம நடவு பண்ற க்ரோ பேக்ல நல்ல ஹோல் இருக்கான்னு பாத்துக்கோங்க. நான் வாங்கும்போது இந்த க்ரோ பேக்ல சைட்ல இருந்த ஒரு சில ஓட்டைகளை தவிர அடியில ஓட்டை எதுவுமே இல்லை. இதெல்லாம் நான் போட்ட ஓட்டைகள் தான். கிழங்கு வகைகள் பொதுவாகவே எல்லா செடிகளுக்கும் அடியில் ஓட்டை இருக்கணும். நம்ம நடவு பண்ணுற க்ரோ பேக்கில் இதில் தண்ணி தேங்கி நின்றுச்சுன்னா வேரல்கள் செடி எல்லாமே செத்து போயிடும். எந்த செடியும் நம்ம வளர்க்க முடியாது. அதுவும் குறிப்பாக கிழங்கு வகைகளுக்கு அதிகமாகவே ஓட்டை இருக்கலாம். ஏன்னா கிழங்குகள் தான் சீக்கிரமாக அழுகி போயிடும். அதனால அடியில் ஓட்டை இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் வாங்கின க்ரோ பேக் எதுலேயுமே அடியில் ஓட்டை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சைடில் இருக்கிறத விட அடியில் இன்னும் அதிகமாக ஓட்டை போட்டுக்கோங்க நீங்கள். இதில் நான் ஒரு 3 ஓட்டை போட்டிருக்கேன். நான் எக்ஸ்ட்ராவா 4 ஓட்டை போட்டிருக்கேன். இதில் சைடில் ரொம்ப உயரத்தில் தான் ஓட்டை போட்டிருக்காங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இந்த அளவு உயரத்தில் இருந்தால் அடியில் தண்ணி தேங்கி நிற்கும், சரியாக கீழே வடியாது. அதனால அடியிலையும் ஓட்டை போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், மண்கலவை தயார் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கிழங்கு எடுத்து நடவு பண்ணிடுவோம். பாருங்க, இதுதான் நான் முளைக்க வச்ச கிழங்கு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே பெருசா வளர்ந்துருக்க வேண்டிய ஒரு செடி. அது ஏன் வளரலன்னா நம்ம கோழிங்க தான் எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணி வளர விடாம பண்ணிட்டாங்க. முளைச்சி வரும்போதே முளைச்சி வரது எல்லாத்தையும் கிளி போட்டுருவாங்க. இங்க பாருங்க, இங்க ஒரு கிழங்கு இருக்கு. அதுவும் இது மாதிரி முளைச்சி வந்தது தான். இதை அடியோட அவங்க கிள்ளி போட்டுட்டாங்க. அதனால தான் இப்படி இருக்கு. இப்போ எடுத்து நம்ம நடவு பண்ணிடலாம். இதை கொஞ்சம் உயரத்தில் வைக்கும் போது அவங்க எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அதனால இப்போ நடவு பண்ணிடலாம் நாம. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டுமே நல்லா வேர் விட்டு வளர்ந்துருக்கு. இப்போ நம்ம நடவு பண்ணிட்டு தண்ணி ஊற்றிடலாம். பாருங்க, முளைப்பு பகுதி இதுதான். இது மேல் நோக்கி இருக்கிற மாதிரி நம்ம வைக்கணும் கிழங்க. ரொம்ப ஆழத்துல வச்சு புதைச்சிடக்கூடாது. மேலோட்டமா தான் நான் நட்டிருக்கேன். இப்ப தண்ணி ஊற்றும் போது அந்த முளைப்பு பகுதி மேல தெரியுற அளவுக்கு தண்ணி அப்படி மண் அமுங்கி போயிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா தண்ணி விட்டுருவோம். ஏற்கனவே மண் நல்லா ஈரமாக தான் இருக்குது. அதனால் மேலோட்டமாக லைட்டாக தண்ணி விட்டால் போதும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மஞ்சள் இஞ்சிக்கான மண்கலவை தயார் பண்ணி செடிகளை நடவு பண்ணி 7 மாதம் ஆகுது. இப்போ பாருங்கள், இந்த செடி 7வது மாதத்தில் அழகாக பூ பூத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இதை இன்னும் நம்ம அறுவடை பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணணும். செடிகள் தானாக வாடி மஞ்சள் நிறமாக மாறி வாடும் போது தான் நம்ம அறுவடை பண்ணணும்.
அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா கிழங்குகள் எல்லாமே மேலேயே தெரிய ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா மேலே வரைக்கும் வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து பூவும் ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக இவ்வளோ க்ளோஸாக இந்த பூ பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன், ஆனால் தூரத்தில் இருந்து பார்த்துருக்கேன். நம்மளுடைய தோட்டத்தில் வளர்த்து இப்போ ரொம்பவே க்ளோஸாக பார்க்குறேன். இதை ரொம்பவே அழகாக இருக்குது. இதை நம்ம அறுவடை பண்ணுறதுக்கு இன்னும் சில மாதம் வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் நம்ம அறுவடை பண்ணும்போது. ஏன்னா இன்னும் நிறைய செடிகள் வந்துக்கிட்டே இருக்குது. இது வாடும்போது தான் நம்ம அறுவடை பண்ணால் சரியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மஞ்சளை நடவு பண்ணி 10 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அறுவடை பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே விளைஞ்சி மஞ்சள் கிழங்கெல்லாம் மேலேயே வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ வந்து இது எல்லாத்தையும் நம்ம அறுவடை பண்ணிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், க்ரோ பேக்கில் இருந்து அப்படியே மண்ணோட எடுத்துட்டேன் மஞ்சளை. இப்போ இந்த மண்ணெல்லாம் தட்டிட்டு எவ்வளோ மஞ்சள் வந்திருக்குன்னு பார்ப்போம். நிறைய மண்புழுக்கள் இருக்குது, நல்லா செறிவான மண்கலவை. இருங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பெருசு பெருசாக இருக்குது மஞ்சள். நல்லா செழிப்பாக வந்திருக்கு. நான் ஃபுல்லாக உங்களுக்கு எடுத்துட்டு நல்லா அலசிட்டு காட்டுறேன் எவ்வளோ மஞ்சள் வந்திருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், மஞ்சள் எல்லாம் நல்லா அலசி எடுத்துட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ மஞ்சள் இருக்குன்னு. நல்லா செழுமையாக பெரிய பெரிய கிழங்கா வந்திருக்கு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த அளவு ஒரு சின்ன க்ரோ பேக்கில் நம்ம இவ்வளோ மஞ்சள் அறுவடை எடுத்திருக்கோம். நம்ம நடவு பண்ணும்போதும் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு ஒரு சின்ன கிழங்குல இருந்து இவ்வளோ மஞ்சள் வந்திருக்குன்னு. ஆனால் நம்ம நடவு பண்ணும்போது 2 மஞ்சள் கிழங்கு 2 தனித்தனி க்ரோ பேக்கில் நடவு பண்ணியிருந்தேன். அதில் வந்து ஒரு கிழங்கு வந்து அப்படியே அழுகி வீணாயிடுச்சு. அதில் வந்து நம்ம செடியாக நடவு பண்ண அந்த கிழங்கு தான் வீணாயிடுச்சு. நம்ம சின்னதாக ஒரு கிழங்கு முளை விட்டு அப்படி நடவு பண்ண கிழங்கு தான் இவ்வளோ மஞ்சள் வச்சுருக்கு. இப்போ அந்த கிழங்குலேருந்து அறுவடை பண்ணது தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த ஒரே ஒரு சின்ன பீஸ்லேருந்து நம்ம இவ்வளோ மஞ்சள் அறுவடை பண்ணியிருக்கோம். நம்ம இந்த மஞ்சளை விதைச்சி 10 மாதத்துக்கு மேலே ஆயிருக்கு. இன்றைக்கி பதிவில் நாம் மஞ்சளை விதைப்புலேருந்து அறுவடை வரைக்கும் பார்த்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் நம்ம மஞ்சளுக்காக தயார் பண்ண இந்த மண்கலவை எல்லா வகையான மஞ்சள் ரகங்கள் மற்றும் இஞ்சி ரகங்களுக்கான பொதுவான மண்கலவை இது. நீங்கள் இது எல்லாத்துக்குமே இந்த மண்கலவையை பயன்படுத்தலாம். ரொம்பவே சூப்பராக வரும். நீங்கள் இந்த மஞ்சள் இஞ்சியை இந்த மண்கலவை நான் நடவு பண்ணதுக்கு அப்புறம் சில மாதங்களுக்கு உரம் கொடுக்கலனா கூட பிரச்சனை இல்லை. நம்ம இதில் அதிக அளவிலான சாண எருவு போட்டிருக்கோம். 1 மாதத்துக்கு அப்புறம் 1 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு கைப்பிடி அளவு சாண எருவு கொடுத்தா கூட போதும். நான் இந்த அளவு சின்ன க்ரோ பேக்குக்கு அவ்வளோதான் கொடுத்தேன். இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில தடவை தான் கொடுத்துருக்கேன். 10 மாதத்துக்கும் நம்ம ஒரு தடவை இதில் போட்டு மண்கலவை தயார் பண்ணும்போது போட்ட சாண எருவு தான் இதுக்கு பர்மனெண்ட்டாக இருந்தது. இந்த மண்கலவையில் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு மண்புழுக்கள் அதிகமாக இருந்துச்சுன்னு. இப்போ எல்லாமே அடியில் போய் இப்போ சேஃபாக தங்கியிருக்கோம். இதை பாருங்கள், மேலே தான் தெரியுது பாருங்கள். நிறைய மண்புழுக்கள் இருந்துச்சு. நல்லா கிழங்கும் பெரிய அளவில் வந்திருக்கு பாருங்கள். இப்போ இங்கே இருக்கிற கிழங்குகளே பார்த்தீங்கன்னா நிறைய கிழங்கு முளை விட்டு வந்திருக்கு. இப்போ வந்து மஞ்சள் ரகங்களை நடவு பண்ணுறதுக்கான சீசன் இதுதான். மஞ்சள் இஞ்சி ரகங்கள் எல்லாமே இந்த சீசனில் நடவு பண்ணணும். ரொம்பவே சூப்பராக வரும். நீங்கள் நடவு பண்ணி பாருங்கள். இந்த முறையில் நீங்கள் மண்கலவை தயார் பண்ணி வச்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.